யோகா பிளாக்ல போட்டாங்க அப்படின்னா ஆமா தோழர். அப்ப ஏன் கையெல்லாம் உடையல? பக்குன்னு ஆச்சு எனக்கு. எனக்கு ஃபுல்லா இருட்டா இருக்கு, ஒண்ணுமே யாருமே இல்லைங்க. இந்த மொத்த பிளாக் எல்லாமே காலியா இருக்கு, நான் மட்டும்தானே இங்கே அப்படின்னு. சவுக்கு சங்கர் அவர்களே வந்துட்டு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க இல்லையா? அவர் கையை உடைச்சாங்க. ஆமா, கை உடைச்சலாம் தப்பு இல்லை. கை உடைச்சது ரொம்ப தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தெரிஞ்ச ஒரு இன்டர்வியூ வந்துட்டு சீமான் அவர்களோட இன்டர்வியூ தான். ஸோ இது ஒரு யாருக்காவது சொல்ற மெசேஜா சார்? எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேக்கப் அப்படி இல்லை கிடையாது. சி, நாம் தமிழர் கட்சியும் சீமானும் செந்தில் பாலாஜி அவர்களை ரிலீஸ் சார் மறுபடியும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இவருக்கு குற்ற முகாந்தாரம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. குற்ற முகாந்தாரம் இருக்குது. இங்கே டெமோக்ரஸி, அதுக்கான மாண்புகள்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு மாரல் அடிப்படையில் அவரை நியமிக்கிறது தவறு. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆளும் கட்சியை எதிர்த்து கலாய்ச்சி அந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இன்னமும் அதை கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் கேட்குறாங்க சார். எப்போதுமே நான் என்ன நினைக்கிறேன், விஜய், சீமான், திருமா இந்த கூட்டணி மூணும் ஒன்னானா கூட they will become successful. So இந்த VCK plus NTK plus TVK ஒரு சக்சஸ்ஃபுல் காம்போவா இருக்கும் அப்படி நம்புறீங்க? வெரி சக்சஸ்ஃபுல் காம்போ. யார் லீடர் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல கான்ஃப்ளிக்ட் இருக்கு சார். சவுக்கு சங்கர் அவர்கள் திமுக மேல பல கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. அவரோட பொலிட்டிக்கல் இன்க்ளேஷன்ல அவர் ஏடிஎம்கேக்கு வந்துட்டு திமுகக்கு அல்டர்னேட்டிவா ஏடிஎம்கேவை வந்துட்டு அவர் சொல்றாரு. அந்த இடத்துல தானே சார் அவரோட கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது கொஸ்டினபிளா இருக்கு. அஜித் ஒரு 10 நாள் எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, எப்பா அஜித் ரசிகர்களா நீங்கள் என் தோழர் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னா என்ன ஆகும்? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மகிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு இப்போ வந்து ஒரு நான் என்னையே இன்டர்வியூ பண்ணுற மாதிரி. ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நீங்கள் ஹாப்பி டு see you ஆன் ஸ்க்ரீன் சார். தேங்க்யூம்மா. ஹாப்பி தட் யூ கேம் பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட சிறை எக்ஸ்பீரியன்ஸஸ் அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, சரிம்மா, நீங்கள் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு சீமான் அவர்களோட வந்தது சார். ஆமாம். எஸ், அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தெரிஞ்ச ஒரு இன்டர்வியூ வந்துட்டு சீமான் அவர்களோட இன்டர்வியூ தான். ஸோ இது ஒரு யாருக்காவது சொல்கிற மெசேஜா சார்? எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேக்கப். அப்படி இல்லை கிடையாது. சி, நாம் தமிழர் கட்சியும் சீமானும் வந்து எல்லாருக்கும் இப்போ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, நான் வந்து ரெட்பிக்ஸ் என்ற சேனல் ஆரம்பித்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்பு நான் வந்து பாலிமரில் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். அப்போ தான் ஜெயிலேருந்து சீமான் வந்து வெளியில் வராரு. பாலிமரில் நான் எடுத்த ஃபஸ்ட் இன்டர்வியூவே சீமான் தான். அது அந்த டைமில் ரொம்ப ரொம்ப வைரலாக போச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு கொஞ்சம் ஒரு ஐ திங்க் கட்சி ஆரம்பித்து கல்யாணம் பண்ணுற டைமில் நான் வந்து சேனல் ஆரம்பிச்சிடறேன், ரெட்பிக்ஸ் ஆரம்பிச்சிடறோம். தொடக்கத்தில் ரெட்பிக்ஸை மற்ற அரசியல் கட்சிகள் ஒரு சேனலாகவே மதிக்காது. ஓகே, அதே மாதிரி தொடக்கத்தில் பெரிய ஊடகங்கள் இருக்குல்ல, லைக் சேட்டலைட் சேனல்ஸ், பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸ், அவங்கள ஒரு கட்சியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, எதை நாம் தமிழரை. அப்போது நாங்கள் வந்து அவரை கவர் பண்ணுவோம். ஓகே, நாம் தமிழரை தொடர்ச்சியாக கவர் பண்ணுவோம். அப்போ வந்து 2 பேருக்குமே ஒரு இணக்கம் வந்தது. நிறைய முறை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்திருக்கேன். ஒரு காலத்தில் வந்து ரெட்பிக்ஸ் வந்து சீமானோட சேனல் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஃபேக்ட். அதுக்கப்புறம் நான் சிறைக்கு போன பிறகு தொடர்ச்சியாக எனக்காக பேசிக்கொண்டிருந்த ஒரு அரசியல் தலைவர்னால் சீமான். நான் செவ்வாய்க்கிழமை எனக்கு பெயில் கிடச்சி நான் வெளியில் வரேன். அதற்கு 3 தினங்களுக்கு முன்பு சண்டே வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசுகிறார். தம்பி வந்து சிறையிலேருந்து வந்த பிறகு நான் அவரை சந்திப்பேன் அப்படின்னு பேசினார். இப்போ சந்திக்கும்போது நான் சொன்னேன், ஆனால் முதல் பேட்டி உங்களது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். வச்சுக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் அது உருவானது ஒழிஞ்சு இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் சம்திங் நியூ. ஏன்னா நீங்கள் வந்து இப்போயும் பழைய ரெட்பிக்ஸ்லேயும் சரி, இப்போ புதுசாக இருக்கிற 24/7லேயும் சரி, கொட்டு மழையில் சீமான் 3 மணி நேரம் ஸ்பீச், நான் அப்படிலாம் நாங்கள் ஆல்ரெடி வி ஹவ் டன் இட். அதனால் இட்ஸ் நாட், இப்போ வரவங்களுக்கு அது தெரியாது. அதனால தான் இப்போ மூவிஸே வந்துட்டு ஒரு 3 hours லாங்கில் வரதில்லை. அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது 3+ hours, கிட்டத்தட்ட 4 hours. கிட்டத்தட்ட 4 மணி நேரம். அவரே சொன்னார், தம்பி பார்க்க மாட்டாங்க, கட் பண்ணி போடு அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இல்லைண்ணே
கட் பண்ணி போடணுன்னா அது வந்து டெலிவிஷனில் அது ஒர்க் அவுட் ஆகும். டெலிவிஷனுடைய மீடியம் அசச் இருக்குல்ல, அது வந்து ஆன் டிமாண்ட் கிடையாது. இப்போ இதுக்கு பேரே வீடியோ ஆன் டிமாண்டுன்னு தான் பேர். எதுக்கு? நம்மளுடைய இந்த யூடியூப் போன்ற பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இதுக்கு பேர் வீடியோ ஆன் டிமாண்ட், விஓடின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து டெலிவிஷன் வந்து இட்ஸ் அ கனெக்டட் டெலிவிஷன். அது போயிட்டே தானே இருக்கும். அப்போ இன்னைக்கு வருது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு போடும்போது அந்த வியூவர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இங்கே வரும்போது இட் இஸ் அவைலபிள். நீ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சர்ச் பண்ணி எப்போ வேணால் பார்த்துக்கலான்னும் போது, அப்போ இந்த மீடியம்க்கு அப்படி நம்ம பார்ட்டாக வேணாம், ப்ரோமோலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுன்றது வேணாம் அப்படின்றத நான் சொன்னேன். ஃபஸ்ட்டாக ரொம்ப பார்க்காம போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டார். இல்லை நான் பார்ப்பாங்க, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அது வந்து 4 மணி நேரம் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 2 லட்சம் வியூஸ் போயிடுச்சு. ஆமாம். ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அந்த மீடியமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்தந்த மீடியமுக்கு நம்ம அதோடைய ஸ்பெஷாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு அடுத்து உங்களோட அரெஸ்ட்டும் சரி, சவுக்கு சங்கர் அவங்களோட அரெஸ்ட்டும் சரி, ரெண்டுமே வந்து ஆளும் கட்சியை எதிர்த்து பல விமர்சனங்கள் வச்சதுனால அதற்குரிய ஒரு கான்சிக்வன்ஸஸ் தான் பார்க்கப்படுது. இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் இன்க்ளேஷன் அப்படிங்கிறது இருக்கும் சார். சவுக்கு சங்கர் அவர்கள், நான் உங்களை தவிர்த்துட்டு அவரை சொல்கிறேன், சவுக்கு சங்கர் அவர்கள் திமுக மேலே பல கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. அவரோட பொலிட்டிக்கல் இன்க்ளேஷனில் அவர் ஏடிஎம்கேக்கு வந்துட்டு திமுகக்கு அல்டர்னேட்டிவாக ஏடிஎம்கேவை வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல தானே சார் அவரோட கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது கொஸ்டினபிளாக இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட் அதை பண்ண மாட்டாங்க தானே? இப்போ வந்து let us talk about ஜெயா டிவியில் ஒர்க் பண்ணுறவரும் ஜேர்னலிஸ்ட் தானே? ஜேர்னலிஸ்ட் தான் சார். அவர் யாரை சப்போர்ட் பண்ணுறாரு? அவர் ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே. சன் டிவியில் ஒர்க் பண்ணுறவரும் ஜேர்னலிஸ்ட் தானே? ஓகே. அவர் யாரை சப்போர்ட் பண்ணுறாரு? பட் அவங்க அந்த கட்சி சாதனை நடத்துகிற ஒரு மீடியா. that is for him to realize. அது அவர் எடுக்கிற ஒரு முடிவு. அப்போது என்னுடைய கடைசி இன்டர்வியூவில் தான் அவர் வந்து நான் ஏன் வந்து கடைசி இன்டர்வியூவில் ஆதரிக்கிறேன், ஏன் நான் வந்து அதிமுகவுக்கு நான் ஓட்டு போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கான லாஜிக்கை சொல்கிறார். இப்போது நம்ம அதிமுக, இப்போ பிஜேபி இங்கே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி இங்கே வந்து ஆட்சிக்கு வந்துடும், அதனால் நம்ம வந்து திமுகவை ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு தானே சரி அப்படின்றத கூட நானும் அவர்கிட்ட கேட்டும்போது, அப்போ அவர் என்ன சொல்கிறார், அப்போ அந்த நிலைப்பாடு எடுத்தால் இவ்வளோ நாள் திமுக பண்ண ஊழல்களுக்கெல்லாம் நீங்கள் அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி தானே ஆகும். தட்ஸ் அ அவர் எடுக்கிற லாஜிக் அவருக்கு சரியாக இருக்குது. நீ வந்து என்டாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல அப்படின்றது தான் அவர் சொன்னார். அதனால தான் அந்த ஸ்டாண்டை நான் எடுக்கிறேன். இன்கேஸ் நாளைக்கு அதிமுகவும் பாஜக ஆதரவுன்ற ஒரு நிலைப்பாடு போச்சுன்னா நான் அதிமுகவையும் விமர்சிப்பேன் அப்படின்றது தான் அந்த பேட்டியில் அவர். அதுதான் எசன்ஸ் ஆஃப் தட் இன்டர்வியூ. அந்த அடிப்படையில் தான் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் சரி, சவுக்கு சங்கர் அவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரி, சுற்றி முற்றி எல்லா மீடியாவும் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆளும் கட்சியை எதிர்த்து கலாய்ச்சி அந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இன்னமும் அதை கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் கேட்குறாங்க சார். எப்போதுமே நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்போதுமே வந்து மீடியா அப்படின்றது ஒரு எதிர்கட்சி மாதிரி தான் செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் அது வந்து அப்படின்னு என்னுடைய இட்ஸ் மை பர்சனல் ஸ்டாண்ட். அப்படி தான் இருக்கணும். எதிர்கட்சியாக இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் அது சிறப்பாக செயல்பட முடியும். அந்த ஸ்டாண்ட் எப்போதும் நான் என்னோட இதில் தொடரும். பழைய மாதிரியே தொடரும். பழைய மாதிரியே தான். இது என்ன இல்ல ஃபெலிக்ஸ் சவுக்கு காம்போ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டட் காம்போ இல்லையா சார்? ஆமாம். மறுபடியும் அதே பண்ணி தான் தொடரும். அதே தான் பண்ணுவோம். ஓகே சார். அதற்கு அடுத்து சிறையில் ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ் அப்படின்ற பொழுது அது மென்டலி ஒரு ட்ரைனாக இருக்கும். பட் நீங்கள் வந்து உங்களை இன்டர்வியூலேயே நாங்கள் சொல்லியிருந்தீங்க சார், ஏதோ பிக் பாஸ் வீட்டுக்கு போகிற மாதிரி ஜாலியாக இருக்க மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருந்தீங்க. அவ்வளோ ஈஸியாக இருந்ததா சார்? நம்ம ஈஸி ஒன் திங் யூ கேனாட் சேஞ்ச் இட். நீங்கள் சிறையில் இருக்கும்போது நீங்கள் சிறையை நீங்கள் யூ ஹேவ் அந்த லிமிட்டேஷன் தான் உங்களுக்கு. அந்த இப்போ அது வந்து கன்ஃபைன்மெண்ட்னா சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்லாம் கிடையாது. என்ன ஒரு ½ an acre இல்லைன்னா ஒரு 1/4 ஏக்கர் நிலப்பரப்பு, நான் இருந்த பிளாக், அந்த 1/4 ஏக்கர் நிலப்பரப்புக்குள்ள நீங்கள் வந்து சுற்றி வந்துக்கலாம். அதில் யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க. நான் ரூம்லேயே இரு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, நான் அந்த இடத்த எனக்கு சாதகமாக மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிட்டா தானே நம்மளால் அங்கே வந்து சர்வை பண்ண முடியும். இல்லை ஐயோ ஜெயில் வந்துட்டுமே அப்படின்றது அப்படி அந்த மனநிலையில் இருந்தோம்னா நம்ம வந்து
ஒரு ஒரு நான் படித்த ஒரு இதுதான், ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் சிங்கம் வந்துருச்சு, அந்த சிங்கமும் நீங்களும் தான் அந்த ரூமில் இருக்கீங்க. நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? ஒன்று அதை பார்த்து பயப்படலாம், பயந்தால் அது கடிக்காமல் போயிருமா? ஓகே, ஐயோ பயப்படுறான் இவனை கடிக்க வேணான்னு போகுமா? அது நிச்சயமாக பிடிக்கும். பயந்தாலும் கடிக்க தான் போகுது, பயப்படாமல் இருந்தாலும் கடிக்க தான் போகுது. பயப்படாமல் இருப்போம். ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அப்போ அந்த இடத்தில் எஸ், அதில் வந்து நம்ம யூ கேனாட் சேஞ்ச் இட். ஏன்னா நம்ம வந்து ஒரு அரசுன்றது மிகப்பெரிய வலுவான இயந்திரம், அதுதான் நம்மளை கொண்டு போய் அங்கே வைக்கிது. அது நம்மளுடைய பாதுகாப்பு கருதி தான் அது அங்கே வைக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த இடத்தை நமக்கு சாதகமாக நம்மளுடைய வில் பவர் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு எப்படி சாதகமாக்கிறது அப்படின்றது தான், அப்படி தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது, எப்போதுமே ஒரு சில நேரங்கள் இருக்கும், அந்த 5:30 6:30 அது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிப்ரெஷனை கொடுக்கும். அந்த இந்த 2-3 செகண்ட்ஸ் நம்ம அந்த டிப்ரெஷன் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா கஷ்டம். யூ கேனாட், அது வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கடினம். அந்த 2-3 செகண்ட்ஸ் நமக்கு அந்த டிப்ரெஷன் போகிற மாதிரி தெரியும் போது ஜஸ்ட் இமேஜின் சம்திங் குட். ஃப்யூச்சரை பற்றி இருந்து பாருங்கள், டெக்னாலஜி பற்றி யோசிங்க, டக்குன்னு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் அதுக்குள்ளே போகாமல் வந்துட்டா எவ்ரி திங் வில் பி ஃபைன். அதுக்காக தான் நான் அப்படி மாற்றிக்கிட்டேன் நான். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு பிடிக்காம இருக்கல சார். கிஷோர் கே சுவாமி அவர்களும் வந்துட்டு குண்டாஸ் ஆக்ட்ல வந்து உள்ள போயிருந்தாங்க. அவர் வெளியில வந்து அவரோட பிரிசன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவர் சொல்லியிருந்தது எல்லாமே வந்துட்டு அதை அந்த கன்ஃபைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேருமே வந்துட்டு புத்தகத்தை ரீட் பண்ணுற பழக்கம் அப்படிங்கிறது இருந்தது. பட் அவரோட அவுட்புட் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்தது, ஒரு மென்டலி ட்ரைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு அப்படி ஆகலை. என்னுடைய கேரக்டர் ரிசர்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ கம் ஃப்ரம் அ வில்லேஜ். ஓகே, வில்லேஜ்ன்றது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்லாம் கிடையாது. ஓகே, தரையில் படுகிறது ரொம்ப சாதாரணம், ரைட்டா? இப்போ திருமணம்லாம் ஆகி அதுக்கு திருமணமானதுலேருந்து தான் நம்மளுக்கு காட்டு அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நமக்கு வந்தது. நான் தரையில் தான் படுத்திருக்கேன், சின்ன வயசுலேருந்து தரையில் படுக்கிறது ரொம்ப சாதாரணம் நமக்கு. அதுக்கு அடுத்தது ஏர் கண்டிஷன்லேயே இருந்ததுன்னா அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப சாதாரண வாழ்க்கைன்றது எனக்கு அடிப்படையாகவே மை பாடி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இன்றைக்கி வந்து இப்போது திடீர்னு நான் ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் கிடைக்கலாம், அன்ரிசர்வ்லேயே போயிடுவேன் நான் பல நாள் இல்லை. இப்போ ஆனால் அன்ரிசர்வ்டில் போகிறேன்னா மேலே இந்த பெட்டி வைப்பாங்கல்ல, அதில் படுத்துட்டுலாம் போவோம். அது உடம்பு ரொம்ப பட் ஐ டோன்ட் கேர். இப்போ பெரும்பாலான ஜேர்னலிஸ்ட் வந்து நீங்கள் ஃபீல்டுக்கு கவர் பண்ணும்போது தெரியும், சில பல நாட்களில் சாப்பாடு ஆன் டைம் கிடைக்காது. சாப்பாடுறதுக்கு வாய்ப்பு காசு இருக்கும், பட் சாப்பிட முடியாது. ஏன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அவர் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டாருன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுறது? அவர் எப்போ வருவார்? நம்ம இப்போ சரி போய் சாப்பிட்டு வாங்க, அது என்ன உள்ள மீட்டிங் பேசிட்டு வரேன்னா. ஸோ ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு வைங்களேன், கருணாநிதி வீட்டுக்கு நிறைய பேர் இங்கே நிறைய தலைவர்கள் போயிருக்காங்க. அவங்க உள்ள அங்கே மிச்சர்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்கு சம்டைம்ஸ் தண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு டீ கொடுப்பாங்க. அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். நம்ம என்ன பண்ணுறது, போய் சாப்பிட்டு வந்துடுறோம்னு சொல்ல முடியுமா? எந்த நேரத்தில் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அது மாதிரிலாம் அந்த அடிப்படையில் ஒரு ஃபீல்டு ஜேர்னலிஸ்ட்லேருந்து வரும்போது நம்ம பல நேரங்கள் நம்ம வயிறை காரி திருப்புறோம், இவன்ட்ட சாப்பாடே எதிர்பார்க்க முடியாது படா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இந்த அனுபவங்கள்லாம் இருந்ததுனால அதை ஈஸியாக என்னால் எடுத்துக்க முடிஞ்சுதுன்றதான் சொல்ல முடியும். வெறும் ஒரு கன்ஃபைன்மெண்ட் மட்டும் இல்லை சார். கிஷோர் கே சுவாமி அவர்கள் சொன்னும் போது என்னன்னா, அவரும் வந்துட்டு திமுகவை விமர்சனம் பண்ணி தான் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவர் ஒரு பிராமணா இருக்கிற பட்சத்துல மீட் சாப்பிடாதவர், அவரை டார்ச்சர் பண்றதுக்காக மீட் பீசஸ் இருக்கிற ஃபுட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ வந்து எனக்கு இது எனக்கு அந்த மாதிரி டார்ச்சர் இல்ல. there's no torture. Why see how do you take it ன்றத பொறுத்து தான் இருக்குது. நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம். ஒரு வடை வந்து 10 ரூபாய், ஒரு கேன்டீனில் ஒரு வடை 10 ரூபாய், 3 வடை எனக்கு போதும் 30 ரூபாய். ஒரு முட்டை 10 ரூபாய், 3 முட்டை. நார்மலாகவே நான் ரைஸ் அவ்வளோ எடுத்துக்க மாட்டேன். ஓகே, 3 முட்டை, 3 அவிச்ச முட்டை, 3 வடை, மொத்தம் 60 ரூபாய். 60 ரூபாயில் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் முடிஞ்சிடும். ஓகே, நைட்டுக்கு வந்து ஒரு 3 வாழைப்பழம் 2 ஆப்பிள் முடிஞ்சிடும். திஸ் இஸ் மை ஃபுட். 2 டீ, சாயங்காலம் ஒரு டீ, தட் இஸ் ஃப்ரீ டீ. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஃப்ரீ, அவங்களே டீ தருவாங்க, அந்த ஃப்ரீ டீயில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து வாரத்தில் 2 நாள் வந்து, ஒரு நாள் வேர்க்கடலை, 2 நாள் நம்ம சன்னா கொண்டக்கடலை தருவாங்க, அது முடிஞ்சிடும். ஸோ எனக்கு வந்து அது ஒரு பெரிய கஷ்டமாலாம் எனக்கு தெரியல. பட் சவுக்கு சங்கர் அவர்களே வந்துட்டு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? அவர் கையை உடைச்சாங்க. தட் இஸ் வெரி, ஆமாம், கையை உடைச்சதெல்லாம் தப்பு இல்லை. அது கையை உடைச்சது ரொம்ப தப்பு இல்லை, மனித உரிமை அத்துமீறல் இல்லை. இப்போ சிறை அப்படின்றது, அதுவும் ரிமாண்ட் பிரிசனர்ன்றது என்னென்னா, நீதிமன்றம் நேரடியாக அவரை வந்து தே ஆர் கால்ட் கெஸ்ட் இன் பிரிசன். அவங்க வந்து விருந்தாளிகள் தான்.
அந்த விருந்தாளிகளை அப்படி தான் அதை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த நீதிபதி தான் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது அவர் கையை உடைச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக என்னை வந்து இது நான் இதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கோயம்புத்தூர் சிறைக்கு என்னை கூப்பிட்டு போனால் அங்கே ஒரு யோகா பிளாக் மாதிரி இருக்கும். அங்கே வந்து அது பெருசாக படம்லாம் இந்த பெண்ட் ஆகிற மாதிரி இது பண்ணுற மாதிரி அதெல்லாம் வளைஞ்சிருக்கும். அங்கே தான் கொண்டு போய் போட்டோன்னே ஒரு 7 மணி இருக்கும். நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னே மழை வந்துச்சு. மழை பெஞ்சிட்டு அந்த சாரல் உள்ளே அடிக்காமல் இருக்கிறதுக்காக எனக்கு பெட்ஷீட்லாம் கொடுத்தாங்க. எடுத்து படுத்துட்டு ஆல்மோஸ்ட் தூங்க போகிற நேரத்தில் மறுபடியும் காவலர்கள் வந்து எழுப்பினாங்க. சார் இங்கே வேணாம் சார், வேறு இடத்துக்கு போங்க, வேறு எங்கே எடுத்துக்கங்க அப்படின்னா வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளாக். அது ஒரு பிளாக்னால் ஒரு 45 ரூம் இருக்கணுங்களேன். அந்த 45 ரூம் பூரா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஒன்றுமே யாருமே இல்லை அங்கே. அங்கே வந்து இந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் பாஷான்னு ஒருத்தர் இந்த பாஷா இருந்த ரூம் தான் சார் நீங்கள் போகிறீங்கன்னா எதுக்கு நம்ம அங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அங்கே அந்த பிளாக்கே காலியாக இருக்குது. அப்போ என் ஒரு செல்லை மட்டும் அவசரமாக க்ளீன் பண்ணி அங்கே வந்து உட்கார வச்சாங்க. அப்புறம் ஒரு காவலரை வந்து இது பண்ணேன். சார் இந்த மொத்த பிளாக்கு எல்லாமே காலியாக இருக்குது, நான் மட்டும்தானே இங்கே அப்படின்னு. இல்லை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார்னு ஒரு 2 பேரை புதுசாக என் கூட அன்றைக்கி ஜெயிலுக்கு வந்தாங்களே அவங்க 2 பேர் பக்கத்து ரூமில் போட்டுன்னு போட்டு அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clockலாம் எனக்கு கிளிப்ஸா சார் வாங்க நீங்கள் மறுபடியும் திருச்சியே போயிடணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்போ திருச்சி சிறையில் தூக்கு செல்வம்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து 30 ஆண்டுகளாக அங்கே தமிழ்நாட்டின் பல்வேறு சிறைகளில் இருந்த சிறையை பற்றி அவருக்கு ஏபிசி எல்லாமே தெரியும். அவர்கிட்ட என்ன தோழர் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்க, ஆமா தோழர் ஒரு நாள் இருக்க வச்சாங்க. திடீர்னு அவர் கைதி 30 வருஷமாக வந்து வேற சிறையில் இருந்த ஒரு கைதி. அவர்கிட்ட உங்களை வந்து ஃபஸ்ட்டு உங்களை வந்து இந்த யோகா பிளாக்ல போட்டாங்க அப்படின்னா, ஆமா தோழர். அப்போ ஏன் கையெல்லாம் ஓடிக்கல? பக்குன்னு ஆச்சு எனக்கு. எனக்கு கை ஓடிக்கலையா தோழர்? அங்கே வச்சு தான் தோழர் அடிப்பாங்க தோழர். நான் அங்கே தான் போட்டாங்க. திடீர்னு படுத்து தூக்கம் வர மாதிரி நேரத்தில் எழுப்பி வாங்கன்னு வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போட்டான். ஓகே உங்களை அடிக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது வந்துருக்கும் போல இருக்குது. அதனால் ஓகே அப்போ இல்லை தோழர் அங்கே போட்டாங்க, அடுத்த நாள் காலைல கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓஹோ யோகாவில் போட்டு தான் அப்படின்றதா அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதன் அடிப்படையில் தான் எனக்கு தெரியும். கைதி படம் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு தெரியல சார். அதில் கார்த்தி வந்து சொல்வாரு வெளி உலகத்துல நடக்க எல்லாமே அவருக்கு தெரியும். நாங்க தனி பிளானட்டா பிரிசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வெளி உலகத்துல என்ன நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சுதா சார்? நீங்க வந்து அங்க பெரும்பான்மையானவர்கள் குற்றவாளிகள் தான் எங்க சிறையில் இருப்பாங்க. பட் தே ஆர் வெல் இன்ஃபார்ம்ட். அங்கே வந்து நம்மளுக்கு இங்கே வேரியஸ் ஆப்ஷன் இருக்குமா. நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, நிறைய பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறீங்க, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரீங்க, இது மாதிரி நிறைய உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு அறியாமல் ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் செலவழிச்சிருங்க. ஆனால் அங்கே வந்து அப்படி முடியாது. அப்போ உங்களுடைய நேரம் என்பது உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். ஒருத்தர்கிட்ட எவ்வளோ நேரம் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியும், எவ்வளோ நேரம் தான் நீங்கள் வாக்கிங் போயிட்டுருக்க முடியும். அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது படிப்பு தான் அங்கே வந்து தட்ஸ் அ ஒன்லி சோர்ஸ் டு பாஸ் யுவர் டைம். அப்போ நியூஸ் பேப்பரை வந்து பேஜ் டு பேஜ், அதாவது ஃப்ரம் பேஜ் 1லேருந்து பேஜ் லாஸ்ட் வரையும் விளம்பரத்தை வரையும் படிச்சிருவாங்க. அது மாதிரி 3 பேப்பர் 4 பேப்பர் வந்து ஒரு பிளாக்குக்கும் பிளாக் பேப்பர்னு ஒன்று வந்துடும் எல்லா கைதிகளுக்கும். எல்லா கைதிகளும் ஒரே நாளில் படிச்சிட முடியாதுல்ல. அப்போ ஒரு சில கைதிகள் வந்து இப்போ நான் வந்து ஒரு தினத்தந்தி வாங்குகிறேன், காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் வந்து தினமலர் வாங்குறீங்க, இன்னொருத்தர் வந்து வேறு ஏதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாங்குறாருன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் வாங்கி நான் படிச்சிடுவேன். படிச்சுட்டு ஏன்னா நான் தானே காசு கொடுத்து வாங்குறேன். நான் முதல்ல படிச்சிட்ட பிறகு சார் நேற்று பேப்பர் கொடுங்க சார் அப்படின்னு அதை வாங்கி படிப்பாங்க. ஏன்னா அவன் தினமலரை இன்ன பேப்பரை படிச்சிருப்பான். தினத்தந்தி என்ன படிக்கிறது, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அதை படி அப்படின்ற மாதிரி. அது மாதிரி புக்ஸாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், தே ஆர் வெரி மச் வெல் இன்ஃபார்ம்டு. ரெண்டாவது டெலிவிஷன் நியூஸ் அங்கே கிடையாது. டிவி போடுவாங்க, நியூஸை போட மாட்டாங்க. அப்போ ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நியூஸ் பேப்பர் தான். ஸோ தே ஆர் ஆல் வெல் இன்ஃபார்ம்ட். அதில் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அது தனி உலகம் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் தே நோ எவ்ரிதிங் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் த வேர்ல்ட். அதுக்கடுத்து நீங்க ஜெயிலில் இருக்கிற போது அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் ஆமாம். அதுக்கப்புறம் விஜயரோட அரசியல் அப்போ அவருக்கு கொடி அறிமுகப்படுத்தினது. கொடி வந்துட்டேன். ஓகே சார். அதுக்கப்புறம் சீமான் அவர்களோட நீங்கள் வந்து ஒரு டாக்கிங் டர்ம்ஸ்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் ரொம்ப பர்சனலாக சந்தோஷப்பட்டீங்க சார். லைக் யுவர் எக்ஸைட்டட் அபவுட் இட்.
இப்போ நிறைய பேர் வந்து சொல்றாங்க, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நான் வந்து சீமானுக்கு அட்வைஸ் பண்ணேன், இல்ல வந்துட்டு நடிகர் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணேன், அந்த மாதிரி சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சீமான் அவர்களையும் நடிகர் விஜய் அவர்களையும் இணைக்கிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டலா இருப்பீங்களா சார்? இல்லைம்மா, அப்படின்னு நான் இருக்கணும்னு என்ன அவசியம்? சரி, நம்ம எப்போதுமே அரசியலை பொறுத்தவரையும் நம்பர்ஸ் தான் தட் மேட்டர்ஸ். யாருக்கு எவ்வளோ நம்பர், இந்த நம்பர் வந்து எங்கே போய் சேருது, அந்த அதுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காது, இதுதானே கேல்குலேஷனு. இந்த கேல்குலேஷன் அடிப்படையில் நான் இன்னமும் நம்புகிறேன், விஜய், சீமான், திருமா இந்த கூட்டணி மூணும் ஒன்றானா கூட they will become successful. நான் அது மை அசம்ஷன். சக்ஸஸ்ஃபுல் டிசைடிங் ஃபேக்டர் கூட இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்துடும் நினைக்கிறேன். சரி, 10%மா சீமான் அப்படி வச்சுங்க, 10% சீமான். லெட் அஸ் சே ஒரு 10% ஃபார் விசிகே எவ்வளோ ஆச்சு? 20%. விஜய் வந்து ஒரு 20%, 15% வராருன்னு வச்சுக்கேன். விஜயோட ஆடியன்ஸே வந்துட்டு சீமான் அவர்களுடைய ஓட்டர்ஸாக தானே சார் இருக்காங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம். எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க, எல்லா கட்சியிலுமே விஜயோட ரசிகர்கள் இருப்பாங்க. விஜயோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நான் தான் இன்னொரு நேர்காணல் கூட சொன்னேன், வாட் வில் ஹேப்பன் இஃப் அஜித் ஒரு 10 நாள் எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, எப்பா அஜித் ரசிகர்களாக நீங்கள் என் தோழர் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னா என்ன ஆகும்? பட் அது என்ன ஆகும்? ஏன் நடக்காது? நீங்கள் அதிமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறாரா அவர்? இல்லை பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறாரா? இல்லை டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறாரா? பட் இதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குல்ல. ஏன்னா உங்கள் ஒரே இப்போ உங்கள் கூட உங்கள் கிளாஸ்மேட் இருக்கிறாங்க, இல்லைனா உங்கள் கூடயே இன்னொரு டெலிவிஷன் ஒர்க் பண்ணுற ஒரு கலீக் இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு 10,000 ஃபேன் இருக்குது, அவர் ஒரு 10,000 ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு பாலிடிக்ஸே வேணான்னு நிற்கிறீங்க. இருந்தாலும் நம்ம கலீக் தானே அவருக்கு போடுங்கன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்குறேன். சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை தான் சொல்கிறேன். அப்படி ஒரு அறிவிப்பு வராதுன்னு யாராலையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல, யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து அஜித்துக்கு ஒரே போட்டி சினிமாவில் யார்? அஜித்துக்கு ஒரே போட்டி வந்து விஜய் தானே. அப்போ விஜய் அரசியலுக்கு போகும்போது அஜித்துக்கு இங்கே போட்டியே இல்லாமல் போயிடுதுல்ல. போட்டி இல்லைல்ல. இப்போ சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரணும், இல்லைன்னா வந்து விஜய் சேதுபதி வளர்ந்து வரணும், இப்படி தானே வளர்ந்து வரணும். அப்போ அவர் ஈஸியாக நமக்கு இங்கே கிரவுண்டு காலியாக இருக்குது, ஏன் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து ஓட்டு போட சொல்லக்கூடாது அப்படின்ற மனநிலை அவருக்கு வரலாம் இல்லையா? ஸோ அந்த எதுக்கு நான் சொன்னோம்னா, இந்த நம்பர்ஸ் தானே, இந்த நம்பர்ஸ் சேரும்போது வெற்றி அவங்களுக்கு வந்துட போகுது. ஓகே, ஸோ இந்த விசிகா ப்ளஸ் என்டிகே ப்ளஸ் டிவிகே ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்போவாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க? வெரி சக்ஸஸ்ஃபுல் காம்போ. ஏன்னா இன் பிரின்சிபல் அவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் சிந்தனை கொள்கையின் அடிப்படையில் முரண் இருக்காது. 3 பேருக்கு எந்த முரணும் இருக்க போகிறது இல்லை. பட் யார் லீடர் ஆகணும் அப்படின்ற இடத்துல கான்ஃப்ளிக்ட் இருக்கும் சார். அதான பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு எல்லாத்தையும் பவரை நானே திங்கணும்? சரி, அதிகார பகிர்வு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இதுதான் ப்ராப்பரான ஜனநாயகமும் கூட. இப்போ நான் வந்து இப்போ விஜய் பாப்புலர் ஓட்டர் நிறையா, அவர் இடத்துல அவருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்குது, லெட் ஹிம் பி ஏ சீஃப் மினிஸ்டர். திருமா அண்ட் சீமான் துணை முதல்வர் கொடுங்க. எல்லா 3 கட்சிகளுக்கும் இல்லை லெஃப்ட் வந்தாலும் அவங்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுங்க. ரன் அ கவர்மெண்ட் விச் இஃப் தட் கவர்மெண்ட் becomes an example for all the government. இங்கே இதுவரையும் தமிழகத்தில் நடந்த ஆட்சியிலே மிகவும் ஆகச்சிறந்த ஆட்சியாக அது அமையுமானால் அடுத்தது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டு போகிறாங்க. அவன் எதுக்கு நல்லாட்சி நீங்கள் கொடுத்துட்ட பிறகு நல்லாட்சி நாங்கள் பார்த்துட்டோம், நான் இங்கே கெட்டாட்சிக்கு தான் போகணும், எவன் போவான்? ஸோ தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ். அதுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக பொலிட்டிக்கலில் போயிட்டு இருக்க விஷயம், செந்தில் பாலாஜி அவர்களை ரிலீஸ் சார், மறுபடியும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? சரி, ரிலீஸ் பெயிலில் வந்துருக்கிறார் இல்லையா, அது வந்து உண்மையிலே அது அவருடைய ரைட். பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன், அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. பெயிலில் இருக்கிறத நீதிமன்றம் பார்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்னு கருதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த அடிப்படையில் அது அவருடைய அடிப்படை மனித உரிமை, அதில் தான் அவர் வந்திருக்கார். அதே நேரத்தில் இவர் அந்த பெயில் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் மேல் உள்ள அந்த முகாந்தாரம், இவருக்கு குற்ற முகாந்தாரம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. குற்ற முகாந்தாரம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த வழக்கில் 2000க்கு மேலான
குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. 2000க்கும் அதிகமானவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. 600க்கு மேலே பேர் சாட்சியாக இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் விசாரித்து இந்த வழக்கை முடிப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும். அதுவரை அவர் வந்து சிறையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வழக்கை சீக்கிரமாக முடிக்கணும், தேவையில்லாமல் இந்த வழக்கை என்ன சொல்கிறது தாமதிக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷன்ஸில் அவரை அனுப்பியிருக்கிறாங்க. திஸ் இஸ் பெயில் பார்ட். ஓகே. செகண்ட் பார்ட், யாரை மந்திரியாக அமைச்சராக நியமிப்பது அப்படின்றது ஒரு முதல்வருடைய ப்ரெரோகேட்டிவ், அவருடைய உரிமை. அது உன்னை கூட வந்து வாமா நீ வந்து என்ன சொல்கிறது மின்சாரத்துறை அமைச்சர் ஆயிடு அப்படின்னு உன்னை ஆக்கிட்டு கூட 3 மாதம் தான் டைம் கொடுத்து நீ எலெக்ஷனில் போய் நின்று ஜெயிச்சுவாமா அப்படின்னு கூட முதல்வரால் சொல்ல முடியும். யாரை வேண்டுமானாலும் அவர் நியமிக்கலாம். அதே நேரத்தில் இங்கே டெமோக்ரஸி அதுக்கான மாண்புகள்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு மாரல் அடிப்படையில் அவரை நியமிக்கிறது தவறு அப்படின்றத நான் நினைக்கிறேன். இது யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. நீதிமன்றம் நினைத்தால் கூட அவர் வந்து முதலமைச்சர் அவர் அமைச்சராக்கணும்னு நினச்சிட்டாருன்னா ஸ்டாப் பண்ண முடியாது. பட் ஆனால் அது வந்து ஒரு அழகல்ல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அரவிந்த் கெஜ்ரிவாலோட கேஸ் வந்துட்டு பேரலாக நடந்துட்டு இருந்தது. அதில் சுப்ரீம் கோர்ட்டே வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வந்து சிஎம்மாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு தார்மீகமாக அவர் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. திமுக எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க சார்? ஏன்னா இவ்வளோ லாயலாக அவர் இருந்திருக்காரு இல்லையா? அமைச்சர் ஆக்குவாங்க. அமைச்சர் ஆக்குவாங்க. நேற்று பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.